ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் முக்கியமாக பண்ணணும் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியிருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் கேசவாய நம அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக நடக்கும். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிதன ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி மற்றும் ஏப்ரல் மாதம் பல மாத கோள்கள் பெயர்ச்சியின் அடிப்படையாக விருப்பங்கள் அனைத்தும் நடக்கும், விரும்பிய மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த பெயர்ச்சிகள் எல்லா ராசிக்குமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கு. இதனால் இந்த மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயங்களில் மிதன ராசி என்பவர்கள் கவனமாக இருக்கணும், மேலும் மிதன ராசியை சேர்ந்தவங்க இந்த ஏப்ரல் மாதம் தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம் பற்றி நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது, அதை பற்றி தொடர்ச்சியாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மார்ச் மாதத்தை விட ஏற்றமான மாதமாக கண்டிப்பாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வரிசையாக பல கோள்கள் மிதன ராசிக்கு வேலை, தொழில், லாபம் என்று அடுத்தடுத்து சாதகமான கட்டங்களில் இருப்பதால் தொழில் மற்றும் வேலையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் மாறும். அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சியையும் குறிக்கும். வருமானம் அதிகரித்தாலுமே விரயங்கள் அப்படிங்கிறதே உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடும். மேலும் அமைதியாக இருப்பது, நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யும் விஷயத்தை யாரிடமும் பகிராமல் பேசாமல் நீங்கள் இருந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு காதல், திருமணம் மற்றும் குடும்ப உறவெல்லாம் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியை சேர்ந்தவங்களை தேவையற்ற பேச்சால் வாக்குவாதம், வீண் சண்டை போன்றவை ஏற்படுத்தக்கூடுங்க. மேலும் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே பேச்சில் நிதானம் ரொம்ப தேவை. திருமணத்திற்கு சாதகமான கிரகங்களின் பயிற்சி இல்லை மற்றும் திருமண பேச்சுவார்த்தைகள் தாமதமாகலாம். மேலும் மே மாதம் 2ஆம் பாதிக்கு பிறகுதான் உங்களுக்கு திருமண யோகம் உருவாக போகுது. அது வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாக ஏப்ரல் மாதம் மிதன ராசியினருக்கு பெரிய அளவில் நெருக்கடிகள் இருக்காது. அதே வேளையில் நிதி நிலை மேம்படும். குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் செலவை அதிகரிக்க செய்யும். ஆடம்பர செலவுகள் வீண் விரயங்களாக மாறக்கூடும். மேலும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். லாபமும் அதிகரிக்கும். சேமிப்பு அல்லது முதலீடு செய்யும் வாய்ப்புகள் வரும். சிறிய அளவில் தொடங்குவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வேலை, தொழில், வணிகம் இந்த 3லையும் இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு இந்த 5ஆம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் பெரும்பாலான கிரகங்கள் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் வேலை, தொழில் சார்ந்த பல எண்ணங்கள் தோன்றும். வேலையை மாற்றலாமா, வேலையை விட்டு வேறு தொழிலில் இறங்கலாமா, சிறிது காலம் ஓய்வு எடுக்கலாமா அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தோன்றிக்கொண்டே இருக்கும். மேலும் வேலை, தொழில் சார்ந்த எந்த முடிவுகளையும் ஏப்ரல் மாதம் எடுக்க வேண்டாம். இருக்கும் வேலை அல்லது தொழிலில் அடுத்தடுத்த காலங்களில் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் பொறுமையை கடைபிடிப்பதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுது. மேலும் இந்த மாதம்
ஒரு சில விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் வந்து முழுவதுமே மிதுன ராசிக்கு பேச்சில் நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில் சார்ந்த குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்னாலும் கூட விரைவில் தெளிவு கிடைக்கும். புதிய மாற்றங்கள், சிந்தனைகளை யாரிடமும் பகிர வேண்டாம். வீண் விவாதங்களை பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதனால் பேச்சில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டமானது ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கக்கூடும். மேலும் மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி நடப்பதால் உங்களின் இயல்பு கோபம் அதிகரிக்கும். இதை தவிர்க்க நீங்கள் முயற்சி அதிகமாக எடுக்கணும். இல்லை அப்படின்னா அது உங்களுடைய உறவுகளிலும் உங்கள் வணிகத்திலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் 3ஆம் தேதி செவ்வாய் கிரகம் கடக ராசியான உங்களின் 2வது வீட்டிற்கு மாறுறாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தகைய சூழ்நிலையில் உங்களுடைய பேச்சில் கசப்பு மற்றும் கோபம் இரண்டும் தெரியும். நீங்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லை அப்படின்னா நீங்கள் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் 4 மற்றும் 10ஆம் வீடுகளில் சுமார் 6 கிரகங்களின் தாக்கம் இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் டென்ஷன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மேலும் 4வது வீட்டில் குருவின் பார்வை சில சூழ்நிலைகளை கையாளும். உங்களுடைய செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் மாதத்தின் 2வது பாதிக்கு மேலே வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் உங்களுடைய நிதி நிலைமை மேம்படும். உடல்நல பிரச்சனைகளை புறக்கணிப்பதை தவிர்க்கிறது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கடினமான சவால்கள் நிறைந்த காலமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. கடினமான உழைப்புக்கு பிறகு தான் அவர்களால் வெற்றியை அடைய முடியும். வேலை மற்றும் வியாபாரத்தில் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இருப்பினும் கூட விதியின் அதிபதி கர்ம வீட்டில் இருப்பது ராஜயோகம் போன்ற பல பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கக்கூடும். இந்த மாதம் நீங்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி பெற முடியும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த பேச்சுவார்த்தைகள் தாமதப்படலாம். மாதத்தின் ஆரம்ப சற்று பலவீனமாக இருக்கக்கூடும். ஏன் அப்படின்னா செவ்வாய் உங்கள் ராசியில் அமர்ந்து 7வது வீட்டை பார்ப்பதால், சனி பகவான் 10வது வீட்டில் இருந்து 7வது வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் மனைவிக்கும் இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் மற்றும் சண்டைகளுக்கு வழிவகுக்கும். இதன் காரணமாக பதற்றம் நீடிக்கும். மேலும் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் 6வது வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசியில் நிற்பதால் உங்களுடைய ஆரோக்கியம் பலவீனப்படும். மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தோல் நோய்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் சார்ந்த விஷயத்திலையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதுசாக ஏதாவது முதலீடு தொடங்குறீங்க அப்படின்னா அந்த முதலீடை நீங்கள் முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். சிறிய முதலீடாக இருந்தால் செய்யுங்க. பெரிய முதலீடு எதுவுமே செய்யாதீங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு வாக்கு கொடுத்து எந்த ஒரு பணத்தையும் வாங்கி கொடுக்காதீங்க. முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து 2 விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஒன்று வந்து பண விஷயம், இன்னொன்று வந்து பேச்சில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தி நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிறது ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருங்க. சும்மா சின்னதாக ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா கூட அது பெரிய விஷயமாக மாறி நிறைய விதமான சிக்கல்களை ஏற்படுத்தும். அதனால் பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருங்க. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இந்த மாதத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் நீங்கள் என்ன விஷயத்த வந்து பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கணபதி அர்த்தவஸ்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பரிகாரமாக செய்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே அந்த கணபதி கூடிய விரைவில் தீர்த்து கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளை நம்ம மிதுன ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் நிறைய விதமான விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போங்க. இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.